அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி மாடி தோட்டத்துக்கு வந்தேன். ரொம்ப நாளாக வீடியோ போடலை. மல்லிகைப்பூ பறிக்க வந்தேன். பாருங்கள், பாதி பறித்தாலும் வீடியோ கட் ஆகிட்டு ஏனே தெரியல. ஃபோனும் ரிப்பேராக இருக்குது. ஒழுங்காக வீடியோ போட முடியல. பூவை பாருங்க. இந்த பூக்களை பறித்து 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் நான் தொறுத்து வைப்பேன். அதுக்கப்புறம் கழனி தண்ணி, இந்த பாவைக்காய் விற்று இன்றைக்கி இவ்வளோ மிளகா தான். மிளகாய் செடியை பிடுங்கலான்னு பார்த்தாச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பூக்களை பறிச்சிடும். ஒவ்வொரு தடவையும் பூக்களை பறிச்சுட்டு இந்த காம்பை கட் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் பூ நிறைய பூக்கும். இந்த இருக்குல்ல, இப்படி 2 இன்ச்சு இப்படி கட் பண்ணி விட்டுறணும். அப்படி இப்படி சோறு, அரிசி களைஞ்ச தண்ணி, நம்ம வெங்காயத்தோல், கஞ்சி, வடித்த கஞ்சி எல்லாத்தையும் இப்படி வச்சு தான் நான் கொண்டு ஊற்றுவேன். அதே மாதிரி பழத்தோல், பழைய சோறு போடுவேன். நிறைய பூக்கள் மொட்டுக்கள் வைக்கும். இந்த கட் பண்ணி விட்டுறேன். இந்த கள்ளி செடியை பாருங்கள், பூக்கள் வாடவே செய்யாது. பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். இதுக்கு பேர் காக்டஸா என்னன்னு தெரியலை. இது இன்னொரு வகை மல்லிகைப்பூ. ஒரு இதில் எத்தனை மொட்டு வருது பாருங்கள், 6-7 மொட்டு வரும். இவ்வளோ பூ பறிச்சிருக்கு. இப்போ செடிக்கு தண்ணியை ஊற்றிட்டு போவோம். கீரை, கொடுப்பக்கீரை பறிக்க வந்தேன். பாருங்கள் எவ்வளோ பூக்கள். இது 3-4 நாள் பூவை சேர்த்து என்ன போவேன், ஃப்ரிட்ஜில் வச்சு அது ஒரு தொறுத்துருவேன். இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஊற்றும். இதுக்கு தான் நல்லா மொட்டை அடிக்குது கழனி தண்ணி. எலுமிச்சை செடி, பழைய சோறு போடுற மத்தில இப்போ நம்ம கீரை பறிக்கும். பச்சை கொடுப்பக்கீரை, பிச்சு பூவும் கிடக்கு.
பாருங்கள், 15 நாளைக்கு ஒரு தடவை நான் பறிச்சிருவேன். கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த கீரை. இதை வீட்டில் வந்து நம்ம வச்சு உரம் இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எப்படி பச்சை பச்சேன்னு இருக்குது பாருங்கள். பாருங்கள், இன்னும் அடுத்த வாரம் மறுபடியும் வந்துடும் கீரை. 2 ஆட்களுக்கு தாராளமாக போதும். இந்த புல்லெல்லாம் எடுத்துடணும், இல்லைன்னா இதுக்கு வைக்கிற உரம்லாம் நிறைய புல் வளருங்க. இதை பாருங்க, இப்படி முட்டோடு பிடிக்கிறோம். இவ்வளோ கீரை பறிச்சிருக்க பாருங்க. பச்சை கொடுப்பை கீரை, இது பொன்னாங்கண்ணி கிடையாது. செடிக்கு தண்ணி ஊற்றணும். இவ்வளோ பறிச்சிருக்கேன். இது வந்து சிறுகீரைங்க, இந்த குட்டி தக்காளின்னு சொல்லுவோம், மணத்தக்காளி கீரை. இதையும் அதையும் சேர்த்து வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கலவைக்கீரைன்னு சொல்லுவோம். குட்டி தக்காளி கீரையும் கொடுப்பைக்கீரையும் சேர்த்து வைக்கணும். இது கொடுப்பைக்கீரை தான். இவ்வளோ பறிச்சாச்சு. இன்றைக்கி அறுவடை இவ்வளோதான். இவ்வளோ பூ, இவ்வளோ கீரை. இந்த கீரை வந்து கண்ணுக்கு நல்லது, முடிக்கு நல்லது. நீங்களும் இப்படி வச்சு சாப்பிடலாம். இன்னும் இருக்குது குட்டி தக்காளி கீரை, இதுவும் கொஞ்சம் பறிச்சுக்கிடும். இந்த காய் இப்படி தான் கருப்பாக காய்க்கும். இதுவும் நல்லது தான், குட்டி தக்காளி கீரை. நம்ம வந்து பேக்கு தொட்டி இல்லைன்னா இப்படி ஒரு க்ரோ பேக் இருந்தால் கூட போதும். வீட்டில் அரிசி வர்ற பேக்கு இப்படி நீங்கள் வச்சு வைங்க, செலவும் மிச்சம். பாருங்கள், இன்றைக்கி வந்து எனக்கு வந்து கறிக்கு வந்து தேவையான கீரை எடுத்துட்டேன். பாருங்கள், இது வந்து பச்சை கொடுப்பை கீரை எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து குட்டி தக்காளி கீரை, மணத்தக்காளின்னு சொல்லுவோம் இது. அதுக்கப்புறம் இந்த வித்தை காய வச்சு பப்பாளி வித்தும் காகையாக வித்தும் ஊன போகிறேன். பூ இன்றைக்கி இவ்வளோ படிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடும்.